Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. அந்த ஆங்கர்லாம் ரொம்ப திணறிடுவாங்க. இவ்வளவு பேரை வாசிச்சு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் 2020 அப்படின்னு அதுக்கு ஒரு 10 பேர் வருவாங்க. பல பேர் வந்து எங்க படத்தை கொடுக்கல, ரஞ்சித் படத்தை கொடுக்கல, அவர் படத்தை கொடுக்கல. காலைல கூட ஒரு டைரக்டர் என் படம்லாம் 2 படம் பண்ணியிருக்கிறேன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சோசியல் மெசேஜ் உள்ள படம் தான், இந்த படத்துக்கு வேற அவார்ட்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு இந்த படத்தை கொடுத்துருக்கணுமா வேணாமா. இது வந்து அந்த ஜூரி கமிட்டியில அவங்க எப்படி இதை எந்த கேட்டகரியில ஒரு படம் ரிலீஸே ஆகாத ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க, சண்டைக்காரின்னு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சார்பு நிலை எடுத்துட்டாங்கன்னா அவங்க பண்ண முடியாங்க, என் படம் இருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்களாங்கிறது தெரியல. இப்போ அதையே வந்து சரி பண்ணும். ஏன்னா இது ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு, கொடுக்காம இருந்திருக்கலாம். வெளிவிடாத படத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ பாரஞ்சித் படத்தை பொறுத்த வரைக்கும் சார்பட்டாவெல்லாம் கொடுக்க வேண்டிய படம் தான், எதிர்பார்க்க வேண்டிய படம் தான். அந்த படத்துக்கு ஏன் கொடுக்காம இருக்கிறாங்கன்னு தெரியல. தமிழ் சினிமாவில் முக்கியமாக சொல்லக்கூடிய படங்கள்ல அந்த ஒரு படம் சார்பட்டாவில் மாற்று கருத்து கிடையாது. இது அரசியல் வந்து கலைக்குள்ளேயும் அரசியல் வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுக்கும் இந்த மாதிரியான அவார்டுகளில் வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமும் சர்ச்சையும் தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு சில படங்கள் விடுபட்டு போயிருக்கு, அதை அவங்க சேர்த்துருக்கலாம். அப்புறம் ஒரு சில படம் ரிலீஸ் ஆகாத படத்தை கொடுத்துருக்கீங்க, அதுதான் இப்போ சர்ச்சையே பெரிய சர்ச்சை. அதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதே இவ்வளவு சர்ச்சைகள் இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு அதை ரீகன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தக் லைஃப்ல வாங்கினா கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. அப்போ ஒரு கடன் கொடுத்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டே இருந்தால் தான் அவங்க வந்து விடுவாங்க. சரி இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அதிலிருந்து எடுத்துடலாம், அந்த ப்ராஜெக்ட் இருந்து அதிலிருந்து எடுத்துடலாம், இந்த படத்தை அவங்களுக்கு தரலாம் அப்படின்னு. அப்போ 2 ப்ராஜெக்ட் எங்கள் கையில் இருக்கு. ஒன்று ரஜினிகாந்த் சோலோ பண்ணக்கூடிய சிவ சக்கரவர்த்தி நடிச்சக்கூடிய படம், ஒன்னொன்று நெல்சன் அண்ட் கமல் ரஜினி சேர்ந்து பண்ணக்கூடிய படம். தனுஷ் தான் டேக்கர் பண்ணிக்கிறார். தனுஷ் தான் சமீபத்தில் திருப்பதி கூட்டு போயிட்டு படத்தை பையனை ஹீரோவாக்க போறதுக்கான அந்த பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ அவர் பண்ண போறாரா இல்ல புது இயக்குனரோட பண்ண போறாரான்னு தெரியல. 1 வாரம் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஃபைன் டைம் சிட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் ஜுபேர் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஸ்டேட் அவார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா சினிமாக்கு, அதை பத்தி நம்ம பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஸோ டாபிக் சொல்லிட்டேன், அவார்டு தான் சார். அறிவிச்சதும் அறிவிச்சாங்க, சில பேரோட மனக்குமுறல்கள்லாம் வெளியே வருது, சிலரோட எதிர்ப்பு வருது, விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்கு சார். யாரு கொடுத்தாங்கன்றது போல யாரெல்லாம் இப்போ வந்து அதனால மன வருத்தம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் சார் இப்போ அதிகமாக லிஸ்ட் போட்டுட்டே வராங்க, ஒருத்தர் ஆட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த அவார்டை? ஃபர்ஸ்ட் ஏன் இவ்வளோ, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அவார்டு கொடுத்துருக்காங்க. போன வருஷம் அதிமுக பீரியட்ல கொடுக்க வேண்டிய அவார்டையும் மொத்தமா எடுத்து வச்சு வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. அது அதிமுக ஆட்சி முடிஞ்சதுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்தது. திமுக ஆட்சியில் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் இந்த கொரோனா டைம், இப்போ எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியல. அடுத்து 3 வருஷம் இருக்கு, இந்த பேலன்ஸ்ல கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை எடுத்த நடிச்ச டைரக்டருக்கு ஹீரோஸ்லாம் மறந்து போன நேரங்கள்லாம் அவங்களை கூப்பிட்டு இந்த படத்தை நீங்க நடிச்சிருக்கீங்க, இந்தாங்க அவார்டு வாங்கி, இந்த படத்தை நடிச்சிருக்கா அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தெல்லாம் வந்து மொத்தமா போட்டுருக்காங்க. இது ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்தாலே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஓடும் போலயே. அந்த ஆங்கர்லாம் ரொம்ப திணறிடுவாங்க. இவ்வளவு பேரை வாசிச்சு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் 2020 அப்படின்னு அதுக்கு ஒரு 10 பேர் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு கடைசியில கொடுத்துருவோம், நம்ம ஆட்சி காலத்துல ஒரு அவார்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதுலதான் பெரிய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. பல பேர் வந்து எங்க படத்தை கொடுக்கல, ரஞ்சித் படத்தை கொடுக்கல, அவர் படத்தை கொடுக்கல. காலைல கூட ஒரு டைரக்டர் என் படம்லாம் 2 படம் பண்ணியிருக்கிறேன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சோசியல் மெசேஜ் உள்ள படம் தான், இந்த படத்துக்கு வேற அவார்ட்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு இந்த படத்தை கொடுத்துருக்கணுமா வேணாமா அப்படின்னு காலையில எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாரு. போட்டு சரி ரைட்டு, நான் என்ன பண்ண முடியும், அது யாரு செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இது வந்து அந்த ஜூரி கமிட்டியில அவங்க எப்படி இதை எந்த கேட்டகரியில ஒரு படம் ரிலீஸே ஆகாத ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க, சண்டைக்காரின்னு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவர் அந்த ஜூரியில் இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்றாங்க, எந்த அளவுக்கு தெரியல. இது ஒரு பக்கம் வந்து அதே நேரங்களில் ஒட்டுமொத்தமான வந்து எல்லா படமும் தரமான படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல படங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, அசுரன் மாதிரியான படங்களுக்கு நல்ல படங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, மெசேஜ் உள்ள படங்களும் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஒரு கோபம் வரும், அதாவது நம்ம படத்துக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கோபம் வரும். அந்த இதுல வந்து சில பேர் கேட்டிருக்காங்க. இந்த படம் தான் பெரிய ஒரு இஷ்யூ கிளப்பி விட்டுருச்சு, ரிலீஸ் ஆகாத படத்துக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ கிளப்பி விட்டுருச்சு. அந்த ஜூரி கமிட்டில இருந்து என்ன நடந்துச்சு, எதுவும் அவங்க ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ அது ஒரு பக்கம் நல்ல படத்துக்கு கொடுத்துருக்குறாங்கப்பா, இந்த கவர்மெண்ட்ல பரவாயில்ல, ஒரு 7 வருஷத்துக்கு மொத்தமா இருக்கிறது கூட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கிற ஒரு பக்கம் பாராட்டினாலும் கூட, ஒரு பக்கம் வந்து எங்க படங்கள்லாம் குவாலிட்டியான படம் இல்லையா
நாங்கள் நல்ல படம் எடுக்கலையா, நாங்கள் மெசேஜ் சொல்லலையா அப்படின்னு இந்த பக்கம் ஒரு கோவக்கணலையும் வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டும் சேர்த்து அவார்டை இந்த சர்ச்சைகள் தான் பெருசாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் சார் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் சொன்ன உடனே ஒரு 2-3 பேர் பேசுறாங்க. ஆனா பாரஞ்சித் அவர்களோட எப்போ அவர் வந்து எக்ஸ்தலத்துல பதிவிட்டாரோ அதுக்கப்புறமா தான் அது பெருசாச்சு. பாரஞ்சித் இப்படி போட்டிருக்காரு, நீங்க வந்து நியாயமா தான் நடந்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒண்ணு போடவே தான் அடுத்தடுத்து ஒருத்தரும் சொல்லிட்டு லிஸ்டா வர தொடங்கிட்டாங்க. இது ஒருவேளை 7 வருஷம் சேர்த்து வச்சு கொடுத்ததால தான் இவ்வளவு பிரச்சனையா, ஒருவேளை அவங்களுக்கு வந்து யாரு செலக்ட் பண்றது இல்ல படங்கள் வந்து மறந்து போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல சார். 7 வருஷம் சேர்த்து இல்ல இந்த ஜூரி கமிட்டியில இருக்கிறவங்க அவங்க தான் இதை வந்து சரியா பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சார்பு நிலை எடுத்துட்டாங்கன்னா அவங்க பண்ண முடியாங்க. என் படம் இருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்களாங்கிறது தெரியல. இப்ப அதையே வந்து சரி பண்ணும். ஏன்னா இது ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு. கொடுக்காம இருந்திருக்கலாம். 7 வருஷம் அவார்டை மொத்தமா கொடுக்காம இருந்தோம்னா கூட இந்த ஒரு சர்ச்சை வந்திருக்காது. இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் தானே. இப்ப அது கமிட்டி செலக்ட் பண்ணவங்க வந்து அவ்வளவு பாரபட்சத்தோட செலக்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறதா இப்ப பெரிய கேள்வியா இருக்கு, குற்றச்சாட்டா இருக்கு. வெளிவிடாத படத்தை கொடுத்துருக்காங்க. பாரஞ்சித் படத்தை பொறுத்த வரைக்கும் சார்பட்டாவெல்லாம் கொடுக்க வேண்டிய படம் தான், எதிர்பார்க்க வேண்டிய படம் தான். அந்த படத்துக்கு ஏன் கொடுக்காம இருக்கிறாங்கன்னு தெரியல. தமிழ் சினிமாவில் முக்கியமாக சொல்லக்கூடிய படங்கள்ல அந்த ஒரு படம் சார்பட்டாவில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ இந்த ஜூரி கமிட்டியில தான் பெரிய இதாக இருக்கு. கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணாங்களா, இவங்க செலக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாகவே உலக அளவில் நடக்கக்கூடிய அவார்டுகள் எல்லாமே ஒரு சர்ச்சைகளை கிளப்பிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஆஸ்கார் அவார்டு. ஆஸ்கார் அவார்டே இன்னைக்கு பெரிய சர்ச்சைகளா மாறிடுச்சு. இந்த RRR படத்துக்கு நாக்கு நாக்கு முக்கு பாட்டுக்கு ஆஸ்கார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாட்டுக்கு ஆஸ்கார் இதை விட நல்ல பாட்டுலாம் போட்டிருக்காரு. வேற பாட்டு தெரியலையா? தெரியல. இல்ல இதே மியூசிக் டைரக்டர் கீரவாணியும் இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த பாட்டுலாம் கொடுக்காதவங்க இந்த பாட்டுக்கு எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தப்ப அவருக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்காங்க, அரசியல் வேலை செய்யறாங்க. பெரிய அளவுல போய் நியூயார்க்ல உட்காந்து அந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணி பல 100 கோடி ரூபாய் சேர்ந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணி அந்த படத்துக்கு வாங்கணும்னு வாங்கினாங்க. ஒரு பெரிய சர்ச்சை. ஆஸ்கார்லயே இன்னைக்கு அரசியல், ஆஸ்கார்லயே இன்னைக்கு அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்ப தமிழ்நாடு அரசுங்கிற மாதிரி ஒரு சின்ன அரசாங்கத்துல அதுக்குள்ளேயும் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டுல இந்த மாதிரியான சர்ச்சைகள் வரும். அதை பேலன்ஸ்டாவே பண்ணிருக்கலாம். ஏன் இவ்வளவு குழப்பத்தை கொண்டு வந்தாலும் பண்ணாமே இருந்திருக்கலாம். இது கொடுத்து இப்ப பெரிய குழப்பமா போயிட்டு இருக்கு. ஓகே சார். அப்படியே அந்த ஜூரியில ஓவராலா பார்க்கும்போது பொதுவா யார் தான் சார் இருப்பாங்க அப்படின்றது இருக்குல்ல. ஒரு அவார்டு கொடுக்கறதோ எல்லாத்துலயுமே வந்து ஜூரிஸ் இருப்பாங்க. அது எப்படி செலக்ட் பண்றாங்க, யாரு தான் இதுல இருப்பா? நம்ம அந்த ஜூரி கமிட்டி, அவார்ட் ஜூரி கமிட்டி, அப்புறம் இந்த இயலிசை நாடக மன்றம் ஒன்று இருக்கு, அது தமிழ்நாடு பிலிம் இன்ஸ்டிடியூட், எம்ஜிஆர் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்கும், அது இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயிண்டட் போஸ்டிங் தான். அப்ப அந்த கட்சி சார்ந்த ஆட்கள் தான் போடுவாங்க. தமிழ்நாடு இயலிசை மன்றத்துக்கு வந்து போன ஆட்சி காலத்துல தேவா போட்டிருப்பாங்க, இந்த ஆட்சி காலத்துல ஒருத்தரை போட்டிருப்பாங்க. அப்புறம் வீணை தமிழ்நாடு மியூசிக் காலேஜ் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து ஒருத்தவங்க போடுவாங்க. இதெல்லாம் இந்த அரசியல் சார்ந்து ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்கள தான் அங்க வந்து போடுவாங்க. திமுக வந்தாலும் மாறி மாறி அதுல என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு தனித்தன்மை இல்லாம போயிருது. அப்ப இந்த அவார்டுகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான அது ஸ்டேட் அவார்டு இருக்கட்டும், சென்ட்ரல் அவார்டா இருக்கட்டும், நேஷனல் அவார்டு இன்னைக்கு எந்த லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே அரசியல் ரீதியான ஒரு கலைப்படைப்புகளுக்கான அங்கீகாரம் தான் அவார்டு. அதில் வந்து அந்த அடுத்தடுத்து அந்த மாதிரியான படங்களை செய்யணும்னு அவங்களை என்கரேஜ் பண்ணுற விஷயத்தை விட்டுட்டு இது அரசியல் வந்து கலைக்குள்ளேயும் அரசியல் வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுக்கும் இந்த மாதிரியான அவார்டுகளில் வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமும் சர்ச்சையும் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ இந்த அவார்டில் அப்படின்னு பார்க்கும்போது இது குறித்து யாருமே பேசல. எவ்வளவு பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நம்ம நியூஸ்ல இருந்து எல்லாருமே பேசுறதை நம்ம பாக்குறோம். இது எந்த கேட்டகரியில கொடுத்தாங்க, எப்படி இதை வந்து எடுத்தாங்கன்றது ஒரு விளக்கமா ஒண்ணு கொடுத்துக்கலாம் சார். அது ஏன் இன்னும் வரல? இவ்வளவு நாள் ஆச்சு பேசி, மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுது அப்படின்னு. ஒரு சில நாட்கள் அதை ரீகன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவரால் அவார்டு ஆமா ரீகன்சிடர் பண்ணலாம், சில படங்களை சேர்க்கலாம், அது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எடுக்க முடியாதுல்ல சார், ஆல்ரெடி இருக்கிறத எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க நினைச்சா பண்ணலாம். இந்த மாதிரி படம் ராங் இதா வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு இதாக பெட்டி ஏதாவது சொல்லி அவங்க பண்ணலாம். இவ்வளவு சர்ச்சைகளுக்கு வந்த பிறகு அதை ரீகன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரங்களில் நல்ல தரமான படங்களையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அசுரன் மாதிரியான படங்கள் நல்ல டேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல மெசேஜ் உள்ள படங்களும் பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்கள் விடுபட்டு போயிருக்கு, அதை அவங்க சேர்த்துருக்கலாம். அப்புறம் ஒரு சில படம் ரிலீஸ் ஆகாத படத்தை கொடுத்துருக்கீங்க, அதுதான் இப்போ சர்ச்சையே, பெரிய சர்ச்சை. அதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இவ்வளவு சர்ச்சைகள் இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு அதை ரீகன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ இந்த அவார்டு பற்றி பேசும்போது இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இது அந்த அவார்டு சார்ந்து தான் ஒரு மறைமுகமாக ஒன்று வந்திருக்கான்றது எனக்கும் தோணுச்சு. ரஜினி அவர்கள் வந்து இந்த 40 சவரனுக்கு மேலே குப்பையில் கிடைச்ச அந்த நகையை வந்து எடுத்து கொடுத்தா அந்த தூய்மை பணியாளர் பத்மா அவர்களுக்கு வந்து 2 சவர நகையை கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ ஆல்ரெடி அந்த நியூஸ் வந்து நம்ம பார்த்து 1 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு கூப்பிட்டு அவர் வந்து கொடுத்தது நல்ல விஷயம் தான், அதை நம்ம வந்து எல்லாருமே பாராட்டணும். ஆனா இதுல எனக்கு தோணுது என்னன்னா, ஒருவேளை இதுக்காக இந்த ஒரு ஓகே டைவர்ட் பண்ணலான்றதுக்காக இந்த ஒரு விஷயம் நடந்துச்சா, திடீர்னு ஏன் 1 மாசத்துக்கு அப்புறம் இது கொடுக்குறாரு அப்படின்னு தோணுது. இல்ல ரஜினியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் வந்து அந்த ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு. இப்பதான் படம் முடிஞ்சிருக்கு. இப்ப இவ்வளவு நாள் அவர் சென்னையில இல்ல, கோவாவிலையும் கேரளாவிலையும் இருந்தாரு. படம் ஒட்டுமொத்தமா ஜெயிலர் 2 படம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் ரிலாக்ஸ் ஆயிருக்காரு. அநேகமாக ஒரு 2 மாசம் வந்து ஒரு ரெஸ்ட் தான் எடுக்க போறாரு. அடுத்த படம் ஆரம்பிக்க போறாங்க. அந்த சிபி சக்கரவர்த்தி படம் ஆரம்பிக்க போறாங்க. சிபி சக்கரவர்த்தி ஆரம்பிக்க படம் போறதுக்கு முன்னாடி ரஜினி கமல் பண்ற படத்துக்கு ப்ரொமோஷன் வீடியோன்னு வருது, ப்ரொமோ வீடியோ ஒன்று வருது. அநேகமாக இன்னொரு 4-5 நாள் அதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். அதை எடுக்க போறாங்க. அப்ப இப்பதான் ஜெயிலர் 2 முடிச்சுட்டு வந்து சென்னையில் இருக்கிறாரு, ரிலாக்ஸாக இருந்திருக்காரு. இந்த செய்தி அவர் பார்த்துருக்கலாம். அவர் உடனே கூப்பிட்டு பாராட்டணும். ஏன்னா ஒரு துப்புரவு தொழிலாளராக இருக்கக்கூடியவங்க, அவங்க ஆல்ரெடி அவங்க சொல்றாங்க, நானே ஏற்கனவே வறுமையில தான் இருக்கிறோம், கடன்ல இருக்கிறோம். அப்படி இருக்க ஒரு 45 பவுன் சவரன் அப்படிங்கும் போது இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபா. இன்னைக்கு அந்த நகை வந்து இன்னைக்கு இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும். அவங்க ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஒரு செட்டில்மெண்ட்டாக அவங்க போட்டிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு மாசம் ஒரு பெரிய அமௌண்ட் வருமானமா வந்துகிட்டு இருக்கும். அவங்க லைஃபே மாறி இருக்கும். அதாவது ஏழ்மையிலும் வந்து நேர்மை அப்படிங்கிறாங்கல்ல, அதை வந்து அவங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணியிருக்காங்க. பல பேர் கூட வந்து உங்களுக்கு கடவுளா பார்த்து கொடுத்த கிஃப்ட், நீங்க ஏன் விடுறீங்க அப்படின்னு பல பேர் அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களே சொல்றாங்க, ஆமா உங்களுக்கு கடவுளா பார்த்து கொடுத்ததுங்க, நீங்க எதுக்குங்க கொண்டு போய் திருப்பி கொடுக்குறீங்கன்ற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி வந்து இது யாருடைய பொருளோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுடைய வேதனை. எனக்கு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருக்கலாம், இல்ல அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம். அப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஏழ்மையிலும் அவங்க இருந்த நேர்மை, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பணக்காரர் ஒரு 100 பவுன் 500 பவுன் நகை வச்சிருக்கிறவர் ஒரு எடுத்து கொடுக்குறாருங்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. தன்னுடைய ஏழ்மையிலையும் அந்த இடத்துல நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன பண்றாங்கன்னா, அதை கொண்டு போய் போலீஸ்ல கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த உரிய ஆள்கிட்ட திருப்பி கொடுத்துறாங்க. அப்புறம் அந்த அந்த கடை ஓனர், லலிதா ஜுவல்லரி ஓனரே அவங்களை கூப்பிட்டு பாராட்டி வீடியோலாம் போட்டிருந்தாங்க, நம்ம பார்த்தோம். இப்போ அந்த சம்பவம் பெரிய அளவில் பேசப்பட்டது பரபரப்பா. அந்த செய்தி ரஜினிகாந்துக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் போல. இப்போ தான் அவர் ஷூட்டிங் முடிச்சு வந்திருக்காரு, பார்த்துருக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு அந்த விஷயம் ஒரு டச் ஆயிருக்கு. இப்படி ஒரு இன்னைக்குள்ள சூழ்நிலையில வந்து எவ்வளவோ இன்னைக்கு கிரைம் நடந்துட்டு இருக்கு. போனதை வந்து சைபர் கிரைம் நடக்குது, ஏகப்பட்ட வேலைகள். இன்னைக்கு பணத்தை இழந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நேர்மையாக இருக்கிற ஒரு ஆளை வந்து பாராட்டணும்னு அவருக்கு ஏதோ தோணிருக்கு. உடனே கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு 2 பவுன் செயின் போட்டு தங்க மகள்னு அவரை வந்து கட்டி தழுவி இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அதான் சோஷியல் மீடியா முழுவதும் போச்சு, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் ஃப்ளாஷ் நியூஸாலாம் போச்சு. எல்லாருமே என்னன்னா, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பெர்சனலாக அவர் பாராட்டணும்னு தோண்டிட்டாருன்னா பாராட்டிடுவார். ஒரு படம் பார்க்குறாரு அப்படின்னா உடனே படம் பார்த்துட்டு உடனே அவரே ஃபோன் பண்ணிடுவார். அந்த நிறைய பேரை பார்த்துருக்கோம். அந்த டேரக்டரை கூப்பிட்டு பாராட்டி உடனே ஒரு இது கொடுத்துருவாரு, ஒரு சால் போட்டுருவாரு, மாலை போட்டுருவாரு. அது வந்து பாலச்சந்தர் இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். பாலச்சந்தர் மாதிரி ஒரு புதிய டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறதுல யாருமே இருக்க முடியாது. அவருடைய பெர்சனல் விஷயம் என்னன்னா, தியேட்டரில் போய் அவருடைய படத்தை முதல் காட்சி தியேட்டரில் பார்ப்பார். தியேட்டரில் ஆடியன்ஸோட பார்ப்பார். பார்த்துட்டு அது எந்தெந்த இடத்துல ஆடியன்ஸு திட்டுறான், எங்கே கை தட்டுறான், அதில் என்ன நம்ம மைனஸ் ப்ளஸ் இருக்குன்னு ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குறதுக்காக போகிறோம். இவ்வளோ பெரிய டேரக்டர். அப்போ ஒரு புது படத்தை பார்க்குறாரு, ஒரு புது டேலண்ட்டு அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த படத்துடைய டேரக்டருக்கு இவரே கூப்பிட்டு பாராட்டி ஒரு லெட்டர் எழுதி வாழ்த்தி தள்ளிடுவார். அது ஒரு பெரிய இந்த காலத்தில் வந்து ஒருத்தர் என்கரேஜ் பண்ண, அதுவும் தான் சார்ந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒருத்தர் புதுசாக வர்றாருங்கிறப்ப அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் வந்து ராக்கிங் பண்ணாமல் வெல்கம் பண்ணுறாருல. அந்த மாதிரி பாலச்சந்தருடைய அந்த இது அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் புதுசாக யாராவது டேலண்ட் வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பாராட்டுறது வைக்கிறதெல்லாம் அதே ரஜினியும் பண்ணுறாரு. ஒரு புது டேரக்டர் யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க நல்லா இருந்துச்சுன்னு அந்த படத்தை, இந்த கண்ணும் கொள்ளை எடுத்தால் படத்தை பார்த்துட்டு கூட அந்த தேசிங் பெரியசாமியை கூப்பிட்டு பாராட்டினார். எல்லாரையும் பண்ணுவார். சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு பேசுவார். அந்த மாதிரி அவருக்கு தோணி இருக்கு, இந்த இவங்களை கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இது எனக்கு பார்த்த உடனே, ஏன்னா அவர் நிறைய பண்றாரு. இதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோஸை கூப்பிட்டு பாராட்டுறாரு, டேரக்டரை பாராட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர், நான் சொன்னேன் அந்த சம்பவத்தை தான் சொல்றேன், பாலச்சந்தருடைய அந்த வழியில வந்ததுனால அவருக்கு அந்த இது இருந்திருக்கு. ஓகே சார். இப்போ ரஜினி அவளோடது அடுத்த 2 படம் இருக்கு. ஒன்று கமலோட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாரு. அது வந்து நெல்சன் அவரை வந்து இயக்க போறதா சொல்லியிருக்காங்க சார். கன்ஃபார்மா அதுதானா? அவரோட இயக்கத்தில் தான் வருமா? எந்த மாதிரியான கதையா வரும்? அது இந்த வருடத்துக்கான படமே கிடையாது. அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் எண்டு இல்லாட்டி அடுத்த வருஷம். இப்போ இமிடியட்டாக அவங்க பண்ண போற படம் வந்து சிவி சக்கரவர்த்தி படம்.
அந்த படம் ஏப்ரலுக்கு மேலே தான் அந்த படம் தொடங்க போகிறாங்க. ஏப்ரலுக்கு மேலே தொடங்கினா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் அந்த படம் போகும். 6 மாதம் அந்த படம் போகும். அதுக்கு பிறகு அடுத்த இந்த வருஷத்தினுடைய எண்டு இல்லாட்டி அடுத்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்கில் தான் இந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் இருக்கும். இப்போ வந்து என்னன்னா நாங்கள் இந்த கம்பெனியில் படம் பண்ணுறோம். ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா தக் லைஃப்பில் வாங்கினா கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கு. அப்போ ஒரு கடன் கொடுத்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டே இருந்தால் தான் அவங்க வந்து விடுவாங்க. சரி இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, அதுலேருந்து எடுத்துடலாம், அந்த ப்ராஜெக்ட் இருந்து அதுலேருந்து எடுத்துடலாம், இந்த படத்தை அவங்களுக்கு தரலாம் அப்படின்னு. அப்போ 2 ப்ராஜெக்ட் எங்கள் கையில் இருக்கு. ஒன்று ரஜினிகாந்த் சோலோ பண்ணக்கூடிய சிபு சக்கரவர்த்தி நடிச்சக்கூடிய படம், ஒன்னொன்று நெல்சன் அண்ட் கமல் ரஜினி சேர்ந்து பண்ணக்கூடிய படம். 2 ப்ராஜெக்ட் இருக்கும். அப்போ நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் காசை நாங்கள் கொடுத்துருவோம், ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணுவாங்க. இப்போ 2 வருஷம் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிற படத்துக்கு இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு காரணங்கிறது வந்து கடன்காரனை வந்து ஆஃப் பண்ணுறது, அமைதியாக இருக்கிறது சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயம் தான். அதனால இந்த படம் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் சிவகார்த்தியின் படமும் ஒன்று பண்ணுறாங்க. சிவகார்த்தியின் அடுத்த படத்தையும் ராஜ்கமல் தான் பண்ணுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணுறதா சொல்கிறாங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் எஸ்கே ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணுறாங்க. அந்த படமும் இப்போ ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரு படம் லேட்டஸ்ட்டாக ஒரு படம் ராதிகா நடித்த ஒரு படம் வருது. இந்த தாய் கிழவின்னு ஒரு படம் ராதிகா நடித்த படம். அந்த படத்தினுடைய டைரக்டர் தான் அடுத்த படம் சிவகார்த்தியின் படம் பண்ணுறாரு. அது ஏற்கனவே வெங்கட் பிரபு நடிக்கக்கூடிய படம் இருக்கும். அது தெரியும், அது பெரிய பட்ஜெட், அதில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால இந்த படத்தை இப்போ ஆரம்பிக்கிறார். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸும் ராஜ்கமலும் சேர்ந்து பண்றாங்க. ராஜ்கமல்ல ஒரு 3 படம் பண்றாங்க. சிவகார்த்தியின் படம் ஒன்று, ரஜினி கமல் சேர்ந்து பண்ற ஒன்று, ரஜினி சோலோவா பண்ற படம். 3 ப்ராஜெக்ட் அங்கே ரன் ஆயிருக்கப்ப கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகே, ஸோ அங்கே வந்து சொல்லி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சார். இப்போ ரஜினி அவர்களோட படங்கள் அடுத்தடுத்து வரப்போது, அவரோட பேரன் அவரை வந்து நடிக்க போறாரு, புதுசா வந்து சினிமாக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறாரு அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு சார். யாரோட இயக்கத்துல அது வரும்? அவரோட அப்பாவோட இயக்கத்திலயா இல்ல வந்து அம்மாவோட இயக்கத்திலயா? யாரு வந்து இயக்க போறாங்க? தனுஷ் தான் டேக்கர் பண்ணிக்கிறார். ஓகே, தனுஷ் தான் சமீபத்துல திருப்பதி கூட்டு போயிட்டு படத்தை பையனை ஹீரோவாக்க போறதுக்கான அந்த பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப அவர் பண்ண போறாரா இல்ல புது இயக்குனரோட பண்ண போறாரான்னு தெரியல. 1 பார் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. 1 பார் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. யாத்ரா தனுஷ் அந்த படத்துல ஹீரோ நடிக்கிறார். ஏற்கனவே அவங்க அக்கா பையனை ஒருத்தர் நடிச்சு அந்த வில்லவுக்கு என்மேல் நடிக்கவும் பவிஷ், அந்த படமும் அவரும் கதை கட்டிட்டு இருக்காரு. அவர் ஒரு கதை கட்டிருக்காரு. அவர் ஒரு படத்தை பண்ண போறாரு. இப்ப இந்த படமும் பண்ண போறாரு. யாத்ராவை விஜய் தனுஷ் வந்து ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு. ஏன் இந்த வேலையை செய்யறாருங்கிறது நமக்கு தெரியல. என்னன்னா இந்த மாதிரி சினிமாவில் வந்து பையனை ஹீரோ ஆக்குறப்ப என்னன்னா அப்பாவோட இமேஜ் கொஞ்சம் இறங்கும். தனுஷ்க்கு மேக்சிமம் 40-42 வயசு தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கூட ஹீரோவை நடிக்கலாம். அப்படி இருக்கப்ப இந்த வயசுலேயே ஷார்ட் டைம்ல வந்து ஒரு பையனை ஹீரோவுடைய அப்பாங்கிற கேரக்டருக்கு போயிடும். அது வந்து சினிமாவில் ஒரு பெரிய இது. இப்ப இந்த விக்ரமுக்கும் விக்ரமுடைய பையன் அவருக்கும் சிக்கல் என்னன்னா இவர் நடிக்கிறப்ப அவர் நடிக்கிற மாதிரி இருக்கும், அவர் நடிக்கிறப்ப இவர் நடிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு, நல்லா எக்ஸசைஸ் பண்றாரு, டெடிகேட் பண்றாரு. ஆனா விக்ரம் பண்ற மாதிரி இருக்கு. துருவ் விக்ரம் பொறுத்த வரைக்கும் பைசன்ல அவ்வளோ ஒரு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஸ்கூல் டைம்ல அந்த நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய உடம்ப இது பண்றாரு. ஆனா விக்ரம் பண்ற மாதிரியே இருக்கும் சில நேரங்கள். அவரை பார்த்த மாதிரி விக்ரம் பார்த்த மாதிரி விக்ரம் நம்ம பார்த்துட்டுமே ஒரு ஃப்ரெஷ்னஸே இருக்காது. இப்போ இவர் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு யங் ஹீரோ இருக்காரு, அவர்கிட்ட போப்பா அப்படின்னு விக்ரம் மார்க்கெட் போகும். இது ஒரு கிளாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ தனுஷ் எப்படியா இருந்தாலும் இந்த யாத்திரா பண்ணாலும் தனுஷோடைய பாடி லாங்குவேஜ் தான் இருக்கும். அது இயற்கையாக இருக்கிற விஷயம். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக வந்துடும். ஆனால் ஏன் இந்த இவ்வளோ சீக்கிரமாக இந்த முடிவை தனுஷ் எடுக்கிறாருன்னு தெரியல. ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். சினிமா சார்ந்து நிறைய அப்டேட்டும் கொடுத்தீங்க, நிறைய விளக்கங்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார்.